எனக்கு அந்த சாந்து போட்டு வேணும்க்கா. வாங்கிக்கம்மா. அந்த சாந்து போட்டு கொடு. நல்லா இருக்கா? அக்கா எனக்கு அந்த கழுத்து மணி வேணும்க்கா. அந்த மணியை கூட. அக்கா எனக்கு பெரிய அருணா கயிறு வேணும்க்கா. அவ்வளவுதானே, வாங்கிக்கடா. எப்ப அந்த அருணா கயிறு கொடு. ஏய் பசங்களா, இப்படி வேடிக்கை பார்த்து நடந்தீங்கன்னா இரட்டி போயிடும். அப்புறம் பாட்டிமா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா. சீக்கிரம் வாங்க. வாங்க. ஏய் எல்லாரும் வேகமா நடங்க, ரொம்ப இருட்டி போயிடுச்சு. அக்கா என்னடா? எனக்கு எங்க பார்த்தாலும் செவப்பா தெரியுதுக்கா. புட்டன பாரு, சிவப்பு கண்ணாடி போட்டுட்டு இருந்தா அப்படிதான் தெரியும். கழட்டுறா. ஏ பொண்ணி, நீ கண்ணாடி கழட்டு. வாங்க. அக்கா ஐயோ என்னடா? நடக்க முடியலக்கா. எம்மாடியோ உங்க ஒப்பரானே, உன்னை தூக்க முடியாதுடா. தூக்க வேண்டாம்க்கா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். அதெல்லாம் முடியாது. நட, வாங்கடே. ரொம்ப இருட்டி போச்சு. இவங்க வேற என் உயிரை வாங்குறாங்க. சீக்கிரம் நடங்க. ஏ கணேசா, என்னடா உட்கார்ந்துட்ட? நடக்க முடியலக்கா. ஐயோ, இன்னைக்கு பாட்டியம்மா சோறு போடாது. கரண்டிய நல்லா பழுக்க வச்சு சூடுதான் போடும். தெரியாதனமா உன்ன சண்டைக்கு கூட்டிட்டு வந்துட்டேனடா. அக்கா இப்ப என்னடா? தாகமா இருக்குக்கா. ஏன் பசிக்கலையா? ஆமாங்கா, நீ கேட்டதும் தான் ஞாபகத்து வந்துருச்சு. திங்கிறதுக்கு ஏதாவது இருந்தா இப்ப கொடுக்கா. என்ன தின்னு? அது கஷ்டம்க்கா. என்னம்மா, என்னாச்சு? அங்க அங்க யாரோ போறாங்கக்கா. அப்பா, யாரோ போன நமக்கு என்னடி? வாய் மூடிட்டு வாங்க. இறங்கி வாடா கணேசா. நடக்க முடியலக்கா. அம்மா, அக்கா அக்கா, அங்க ஏதோ சத்தம் வருது. உனக்கு கேக்குதாக்கா? வாய மூடி. அக்கா என்ன தாயி? புளியந்தோப்புல பேய் இருக்கும்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. ஏய், நீங்களும் பயந்து அனாவசியமா என்னையும் பயமுறுத்தாதீங்கடா. கௌரி, கௌரி, என்னமாச்சு? நான் சந்தையில இருந்து சம்மா வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, அப்போ ரொம்ப இருட்டி போச்சு. வழியில அந்த தோப்பு கிட்ட நான் பேய் பார்த்தேன். அந்த வானரப்படையை கூட்டிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு ஊர் பூரா சுத்தி சுத்தி வர. ஏதாவது காத்து கற்பை பார்த்து பயந்துருப்ப. கொஞ்சம் இரு, தண்ணி கொண்டு வரேன். இந்தம்மா. ஐயோ பாட்டிமா, சீக்கிரம் இங்க வா. அப்பா பாப்பா, என்ன பொண்ணு பாது. கண்ணை தர. துர்க்கை அம்மனோட குங்குமம் வச்சிருக்கேன். இனி எந்த காத்தும் நெருங்காது கண்ணு. நிம்மதியா படுத்து தூங்கு. நாளையில இருந்து ஆடி மாசம் பிறக்க போகுது. விடிய காலையில எந்திரிச்சு அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை செய்யணும். படுத்துக்கோ. படுத்துக்கம்மா. இப்படி காலங்காத்தாலே கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்க? உனக்கு தனியா நாங்களும் வரணும்ல. சரி வாங்க.
ஊருக்கே விடிஞ்சாலும் இந்த கிழவனுக்கு மட்டும் விடியவே விடியாது. தூக்கமா கேக்குது. இதோ வரேன் வரேன். பாட்டிமா பாட்டிமா இரு பாட்டிமா. இப்ப தாத்தா எந்திரிச்சு என்ன செய்ய போறாரு? தூங்கிட்டு விடு. கொஞ்சம் நவரடி. ஐயோ விடுன்னு சொல்றேன்ல. அது இல்லடி, இந்த கிழவனை இப்படியே விட்டா 3 ராத்திரி 3 பகல் சோறு தண்ணி திங்காம நல்லா தூங்குவாரு. தூங்கட்டும் பாட்டிமா. அழுது விடுறதுக்கு அப்புறம் படுத்திருந்தா தர்தரண்டி. இங்க பாரியா, ஏந்திரியா, எந்திரிக்கிறல்ல. இந்த மனுஷன் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு எங்க போனாரு? என்னையா அது? பார்த்தா தெரியல, சோள தட்டை பானை. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பொழுது விழுந்ததும் பல்ல விளக்காம ஊரை சுத்தி எந்த ராசாங்க வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கையா? அட கூறு கெட்டவள, ஆம்பளை சுத்தாம கெட்டான், பொம்பளை சுத்தி கெட்டான்னு சொல்லுவாங்கடி. அதனாலதான் தென்னந்தோப்புக்கு போய் 3 லிட்டர் ஏத்திக்கிட்டு வந்திருக்காரு. எதுக்கு அவனை அடிக்கிற? கள்ளு குடிச்ச ஒன்னதான் அடிக்கணும்யா. பாட்டி, நீ தாத்தா கிட்ட சாராயம் பிராந்தி தான் குடிக்காதேன்னு சொன்ன, கல்லு குடிக்காதேன்னு சொல்லல. அதனாலதான் இப்படி நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. பல்ல உடைச்சுக்கிறதுக்கு தங்க சுத்தியா இருந்தா என்ன, இரும்பு சுத்தியா இருந்தா என்ன? இது மட்டும் குடி இல்லையா? உடம்புக்கு குடும்பத்துக்கும் இது கேடு இல்லையா? கிழவே, கள்ளு தர லொள்ளு எந்த ஜில்லும் தராதுன்னு வாங்கடி. கள்ளு குடிச்சா வவுறு ஜில்லுன்னு இருக்கும். அதனாலதான் நான் எந்திரிச்சதும் ஒரு கும்பிடு போட்டு அது முகத்துல முழிக்கிறேன்டே. அது சரி பெருசே, இதை என்ன செய்ய சொல்றேன்? எதரா சி 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 சி. கிழவா, இத கொஞ்ச நாளைக்கு நீ சாப்பிட கூடாதுன்னு நான் சொல்லி இருந்து கூட வாங்கிட்டு வரியா? உன் கையால வச்ச மீன் குழம்ப சாப்பிடாம நான் எப்படி இருக்கிறது? ஜெய கருவாயா, அந்த மீனை கொண்டு போய் தோட்டத்துல போடுறா. போட்டு வரேன். எங்கடா ஆடிக்கிட்டு கிளம்புற? போடுங்கறேன்ல. அவன் போட்டானா தெரிஞ்சது. போட்டுட்டு வாடா. அடிச்சு மண்டே போடுறா. மீனை தூக்கி போட்டா தாத்தாவுக்கு ஆவான், தூக்கி போடலன்னா பாட்டிக்கு ஆவான். இவங்க 2 பேருக்கு மத்தியில மீனை கையில வச்சுட்டு நான் என்ன செய்யறது? எந்த மீனை போட்டு குழம்பு வச்சாலும் தெரியல, சாப்பிட்டதுல இருந்து வயிறு ஒரே கடப்புடாங்குதே. என்னடா இது? ஒண்ணும் இல்லைங்க, கட்டில காலியா இருந்ததுன்னு படுத்துக்கிட்டு தப்பாங்க. தப்பா நான் கேக்குறேன். ஏண்டே, அவனை ஏன் நீங்க படுக்க விட்ட? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. கொஞ்சம் இரு, இவன் விஷயத்தை பார்த்துட்டு வரேன். என்னங்க இது? தூரவனை எழுப்பி அடிக்கிறீங்களா? நான் போய் எங்க தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். தாத்தா கிட்ட சொல்லுவியா? வாடா, அவன் அவர்கிட்ட எங்க இழுத்து தாத்தா 1000 ரூபாய் வந்து உன்னை அடிக்கும். தாத்தா பாட்டி. நிறுத்துடா, நிறுத்து. அவனை விடுறா, விடுறா அவனை. எதுக்குடா எங்க கருவாயனை போட்டு அடிக்கிற? அடிக்கிறது மட்டும் இல்லங்க, இவனை வெட்டணும். அப்படி அவன் என்ன செஞ்சான் பூபதி? என்ன செஞ்சானா? என் பொண்டாட்டி பக்கத்துல சிச்சி அதை சொல்றதுக்கு எனக்கு நாக்கு கூசுங்க. ஓ அதா, பாவம் அப்படி அவன் வேணும்னு செய்யலப்பா. பின்ன அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குயா. எந்திரிச்சு அவன் நடக்கிற நேரத்துல யார் படுக்க கண்ணுல பட்டாலும் அதுல போய் படுத்துருவான். அந்த வியாதி இருக்கிறப்ப நாய சங்கிலியால கட்டுற மாதிரி கட்டுறதை விட்டுட்டு ஊர்மைய விடுறீங்களா? சரி, இனி நான் அவனை சங்கிலியாலேயே கட்டி வச்சிடறேன். போங்க போங்க. இனிமே என் பொண்டாட்டி பக்கத்துல படுக்க வந்தா அவனை கொன்னுடுவேன். வாங்கயா, அடி போங்க. குரங்கு பயல, என் மானத்தை வாங்கிட்டியடா. வா வா பாட்டி. என்ன ஷோக்கு பண்றான்? என்னப்பா மாட்டீனியா? நான்
நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலங்கிறதுக்காக இப்படி என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. பின்ன என்ன பண்ண சொல்ற? பணத்தையும் கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்க உன்கிட்ட நாய் மாதிரி சுத்தி வரணுங்கிறியா? அடப்போ ரொம்பக்கு நாயே 3 மாசத்துக்கு முன்னால வாங்கின 3000 ரூபாய்க்கு வட்டியே 9000 ரூபாய் ஆச்சு. அசல் எனக்கு வேணாம் ஐயா, வட்டியை மட்டும் கொடு. பைசா நீ கொடுக்கலன்னா உன்னை கொன்னு. ஐயாப்பா எனக்கு அடிச்சு கொதறாதீங்கயா. என் பொண்ணுக்கு கல்யாணம் உடனே தந்துடுறேன். உன் பொண்ணு கல்யாணம் பண்ண நீதானே வரதட்சணை கொடுக்கணும். அந்த வரதட்சணையை கூட நம்மளே கொடுக்க சொல்லுவாயா? நான் சொல்றதை நம்புங்கப்பா. என் தங்கச்சி மகன் அமெரிக்காவில படிச்சிட்டு இருக்கிறா. அவ இந்தியாவுக்கு வந்தது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா. அவ கோட்டீஸ்வர பிரபுயா. அட என்னப்பா இது பிலிம் காட்டலான்னு பாக்குறியா நீ? விட்டு இங்க பாரு ஐயரே, என் பொண்ணு கல்யாணத்துக்கு மூத்த குறிச்சது நீ தானே? சாட்சாத் நானே தான். அப்ப கண்ணாலத்தை பண்ணி வை. எங்க பணம் எங்களுக்கு வரும்? சீக்கிரம் அதை செய். உங்ககிட்ட பணம் இருக்கே தவிர புத்தி இல்லையா? இது ஆடி மாசமா, அதுக்கு அடுத்தது போடி மாசமா, அதுக்கப்புறம் கோடி மாசமா. இங்க பாருங்க, இந்த ஆடி கோடி போடி எல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் ஊர்ல எந்த கல்யாணம் வந்தாலும் நடக்கும். மாப்பிளைய ரிசீவ் பண்ணலான்னு நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினேன். இந்த ட்ரெஸ்ல போனா என்ன பிச்சைக்காரன் நினைச்சு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவாரு. அப்ப எங்க பணம்? ஐயோ நாம கட்டி ஆளுக்கு 500 ரூபாய் கொடுங்க, புது ட்ரெஸ் வாங்கிட்டோம். 500 ரூபாய்க்கு கோவணம் தான் வரும், கோட்டு வராதீங்க. அப்படின்னா ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? அப்பா இந்த அப்படி இதை எத்தனை வரேன்? யோ செட்டி, ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுக்குறியா? யோ வட்டி தரையா? வட்டி தரியா? வட்டி தரேன். மறக்க மாட்டியா? இந்தாயா புடிச்சுக்கோ. யோ வயிறு சீக்கிரம் போய் கண்ணாலத்தை பண்ணி வை. எங்க 3 பேருக்கு பணம் வந்து சேரணும். வர்றோம். யோ சீக்கிரம் பணத்தை குடியா. சாப்பாட்டுக்கு வந்துருக்கோம், சாப்பாட்டுக்கு.